என்ன இவனுங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்னாலே தண்ணி ரகம் தான் போல இருக்குது. வித்தியாசமான டீமா இருக்குது. டேய் இங்க வாடா. வணக்கம் ப்ரோ. உன்னால தாண்டா நேற்று எங்கள் காசெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அவ்வளோ செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து வந்தோம்டா பிளாக்ல எல்லாம் வாங்கி. ஒருத்தனால எங்களோட டோட்டல் காசு வேஸ்ட்டா. எது நானா? யோ நான் உன் டீமே இல்லையா இந்த சீசனு? நான் போன சீசன் தான் உங்க டீமு. எது நீ காரணம் இல்லையா? நீ மட்டும் இந்த இன்னிங்ஸ் ஆடாமல் இருந்திருந்தா டீம் ரொம்ப லோ ஸ்கோர் வந்திருக்கும். எங்கள் தலை தோனியும் கொஞ்சம் முன்னாடியே இறங்கியிருப்பாரு. இறங்கியிருப்பாரு 2 6 அடிச்சிருப்பாரு. நாங்களும் பிளாக்ல வாங்கின டிக்கெட்டுக்கு பொட்டு வச்ச தங்கா கூடன்னு பாட்டை போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு நாங்களும் மாஸ்க் காட்டியிருப்போம். நேற்று நீ ஒருத்தனால எங்கள் காசும் போச்சு, எங்கள் தலையை பார்க்காமையும் போச்சு. இதுக்கப்புறமா நீ இந்த டீமுக்குள்ளே வந்த ஒழுங்கா சென்னையில் எடுத்த மாதிரி இப்போவே இன்ஜரின்னு சொல்லிட்டு ஓடி போயிரு. என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? டே கிறுக்கு பயிலுங்களா? மாக்கான்னு பேர் வச்சது தப்பே இல்லை. நான் மட்டும் ஆடாமல் இருந்திருந்தா டீம் 130க்குள்ளேயே சுருண்டுருக்குண்டா. உங்கள் தலை தோனியை பேட்டிங்கை பார்த்துருக்கவே முடியாது. நான் ஏதோ கொஞ்சம் அடிச்சு 150 மேலே கொண்டு வந்தனா தான் அட்லீஸ்ட் அவர் கிரவுண்டுக்குள்ளேயே இறங்கினாரு. என்ன எப்பயும் போல ஃபினிஷ் பண்ண முடியல, அந்த சோகம் எனக்கே இருக்குது. என்னன்னா நான் பிறந்த வீடு அல்லவா, புகுந்த வீடு வந்தோடனே மறந்துடக்கூடாது. பட் இருந்தாலும் நேற்று நான் மட்டும் அடிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அவங்க தோனி நீங்கள் கிரவுண்டில் பார்த்துருக்கவே முடியாதுடா. முதல் போய் திருகிற வழியை பாருங்கடா. இனி நீங்கள் அடுத்த மேட்ச் கிரவுண்டுக்கு பார்த்தேன் அவ்வளோதான், இப்போவே இன்ஜரின்னு சொல்லிட்டு போயிரு, இல்லை உன் தங்கச்சி நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிடுவோம்.